உலகெங்கும் உள்ள தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா ராசி பலன்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால், இந்தியாக்கே சுதந்திரம் கிடைச்ச ஆகஸ்ட் மாதம். சரி, நம்மளுக்கு எதனா கிடைக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லவா, இந்த தடவை எல்லா கிரகங்களும் மிஸ்டர் ராகுவோட பிடியிலையும் கேதுவோட பிடியிலையும் அப்படியே கன்ஜெக்ஷன் ஆகி உட்காந்துருக்க போகுது. நிறைய கிரக பயிற்சிகள் இந்த மாதம். எப்பயுமே ஒரு மாதம் வந்து சூரியன் மட்டும் நகர்வார், இல்லை புதனுடைய நகர்ச்சி மட்டும் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்போம். ஆனால் இந்த தடவை ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய அமைப்பை தாண்டியும் இந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதியே நிறைய கிரகங்கள் வந்து இடம்பெயர்ந்து அந்த இடத்துல அமர்ந்து அதற்காக சில விடயங்களை ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஓகே, ஆரம்பிக்கும் போதே அஸ் யூஷுவல் எப்பயும் போல பார்த்தீங்கன்னா மீனத்தில் சனி இருக்கார். ஆனால் இந்த தடவை சனி கொஞ்சம் வக்ரகதியில் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்டே சனி இந்த தடவை கொஞ்சம் வக்ரமாயிருக்காரு. ஓகே, அப்படியே இது வரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்த மிஸ்டர் சுக்ரன் தன்னுடைய நீச்ச வீடு, அப்படி சொல்லக்கூடாது இல்லை, கொஞ்சம் வலுக்குறைவான வீட்டை நோக்கி பயணப்பட தயாராக இருக்கிறார். ஆல்மோஸ்ட் ஒரு 2ஆம் தேதி 3ஆம் தேதி சுக்ரன் வந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னா கன்னி வீட்டில் வந்து அமர்வதற்கு தயாராகி விடுவார். இது வரைக்கும் அப்படியே 1ஆம் தேதி வரைக்கும் அப்படியே சுக்ரன் வீட்டில் உட்காந்துருந்த மிஸ்டர் செவ்வாய் தான் வீட்டுக்கு தானே பார்வை கொடுத்துட்டு இருந்தார் அப்படிலாம் சொன்னேன் போன மாதம். அப்படியே வந்து இப்போ 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுன வீட்டில் வந்து செவ்வாய் தன்னுடைய சஞ்சாரத்தை இந்த மாதம் முழுமையும் செலுத்த தயாராக இருக்கிறார். ஆனால் புதன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய வீட்டில் அப்படியே ஆட்சி பலம் வாங்கி பொருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 27 தேதிக்கு அப்புறமாக அவரும் தன்னுடைய பயிற்சியை கொண்டு வரதுக்கு ரெடியாக இருக்கார். அதுக்கு முன்னாடி கடகத்துக்கு வந்து அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு வரப்போறார். இந்த தடவை அப்படியே 15 தாண்டி 16 தாண்டி 17ஆம் தேதி நைட் அப்படி 18ஆம் தேதி கார்த்தால தான் இந்த தடவை சூரியன் தன்னுடைய பயணத்தை தன்னுடைய ஆட்சி வீடான காலபுருஷனுடைய 5ஆம் வீடான சிம்ம வீட்டுக்கு தன்னோட வீட்டுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி சூரியன் என்ட்ரி ஆகிறதுக்கு ரெடியாக இருக்காரு. அங்கே கேதுவுடைய அமைப்போட இயங்க போறார். இந்த பக்கம் கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படியே சேஃபா எப்பயும் போல நான் உட்காந்துருக்கேன்ப்பா அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காரு. குரு இந்த தடவை ஆட்சி பலம் வாங்கி உட்காந்துருக்காரு. என்னன்னா முதல் ஒரு 15 நாட்கள் ஒரு மாதிரியும் அடுத்த ஒரு 13 நாட்கள் ஒரு மாதிரியும் சில நிகழ்வுகளை ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுப்பதற்கு இந்த கிரக பயிற்சி அப்படின்றது நிகழ காரணமாக இருக்கிறது. செவ்வாயுடைய இந்த புதன் வீட்டு சஞ்சாரம், புதன் தான் வீட்டில் ஆட்சி பலம் வாங்கி அதுக்கப்புறம் திரும்ப சூரியனோட குருவோட சேர்ந்து சிவராஜ யோகத்தில் கஜலட்சுமி யோகத்தில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 28 தேதியில் நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சூரியன் வீட்டில் போய் உட்காந்துருக்கக்கூடிய அமைப்பு. தன்னுடைய கேதுவோட இருந்த அமைப்பை அப்படியே விட்டு தன்னுடைய வலு குறைவான இடத்திற்கு சுக்கிரன் பயிற்சியாதல். எல்லா கிரகங்களும் இந்த ராகு கேதுக்களுடைய அடைப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நிலவரம் அப்படின்றதெல்லாம் இந்த மாதம் வந்து ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துமா அப்படின்னு பார்த்தா ஆமாம், எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் எல்லா ராசிக்காரங்களுக்கும் சாமி கொடுத்துறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க பார்ப்போம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கு, என்னதான் பண்ண போகுது. இத்தனை மாதம் ஒன்றும் பண்ணல, 8 மாதத்தை ஒப்பேத்தியாச்சு. இந்த 8ஆவது மாதம், 8ஆவதுன்னு சொல்லும் போதே இருக்குல்ல, 8ஆவது மாதமா ஏதாவது நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பார்ப்போம். தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் என் மனதிற்கு பிடித்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயமே ஃபென்டாஸ்டிக்காக இருக்க போகுது. தைரிய வீரிய விஜய வெற்றி ஸ்தானம் இயங்க போகுது. ராசிநாதன் போய் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடம் அப்படின்னாலே கம்யூனிகேஷன் வெற்றி ஸ்தானம்னு பேர். நிறைய கம்யூனிகேட் பண்ண போறீங்க, நிறைய கம்யூனிகேஷன் உங்களை தேடி வரப்போகிறது, நிறைய உதவிகள் கிடைக்க போகுது. இந்த 3ஆம் இடம் தான் நண்பர்களிடம். அதை தாண்டியும் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா காசிப் கிடைக்கும். ஒன்னா நீங்க காசிப் பேச போறீங்க, இல்ல உங்களை பத்தி யாராவது காசிப் பேச போறாங்க. உங்களை பத்தி காசிப் பேசினா கெத்த காலத்து தூக்கிட்டு நடக்க வேண்டியதான். ஏன்னா நம்ம வளர்ந்துட்டோம்ல, வளர்ந்தாதான் நம்மளை பத்தி காசிப் பேசுவாங்க. அப்ப நிறைய பேர் இந்த தடவை உங்களை பத்தி காசிப் பேசுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நீங்க யாரையாவது பத்தி அதை மாதிரி இந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்புகளும் இந்த தடவை இருக்கு. சனி வக்ரமாறுது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தா அஃப்கோர்ஸ் ஒய் நாட், நல்ல விஷயம். ஏன்னா சனி வந்து வக்ரமாறுதும் புதன் வக்ரமாறுதும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு இது ஜாக்பாட் அடித்த மாதிரி. இந்த தடவை 12ஆம் இடத்தில் சனி வக்ரமாகிறது அப்படின்றது கொஞ்சம் 12ஆம் இடம் சொல்லக்கூடிய இடமே தூக்கத்தை இண்டிகேட் பண்ண முடியும், நியூ பிஸ்னஸ் இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம், இன்வெஸ்ட்மெண்ட் இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம், அயன சயன போகம்னு சொல்லுவாங்க, வெளிநாட்டு வாழ்வியலை இண்டிகேட் பண்ணக்கூடிய இந்த எல்லா இடத்துலையும் வந்து ஏதோ ஒரு செக் இல்லை ஏதோ ஒரு பேரிகேட் போடுறதுக்கு மிஸ்டர் சனி ரெடி ஆயிட்டாரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் மென்டலி புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதம் வந்து நான் யாருக்கும் எந்த சுகர் கோட்டும் கொடுக்காம உள்ளதை உள்ளபடி சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். வேற வழி இல்லை, இந்த மாதம் இப்படி தான் இருக்குது. அதனால மிஸ்டர் சனி போய் தள்ளி உட்காருங்க நான் சொல்ல முடியும். வந்துட்டாரு, உட்காந்துட்டாரு.
அனுபவிச்சு தான் ஆகணும். சரி வாங்க, இன்க்ளூடிங் மீ எல்லாத்துக்கும் அதே தான். அதனால இந்த தடவை கொஞ்சம் நான் எப்படின்னு சொல்ற மாரி இந்த ராசி பலன் என்பது நான் மட்டும் இல்ல, எல்லா அஸ்ட்ராலஜரும் சொல்றது அது ஒரு மேப் மாரி. இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்ற மாரி தான் ஒவ்வொரு மாதமும் பலன் சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாத பலன் அப்படின்றது கொஞ்சம் ஆ ஏன்னா சுப கிரகங்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஏதோ ஒரு இடத்துல தன்னுடைய இயல்புக்கு மாறி இருக்கும்போது, சுபத்துவமான விஷயங்கள நம்ம கஷ்டப்பட்டு கையாள வேண்டிய சூழல் தான் எல்லா ராசிக்காரர்களுக்கும் இருக்கு. ஆனா மேஷ ராசிக்கு மட்டும் என்ன ஒரு விதிவிலக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, புதன் தாம் வீட்ல ஆட்சி பலம் வாங்கி உட்கார்ந்திருக்கிறது. வக்ரமான புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து ஆட்சி பலம் உட்கார்ந்திருக்கிறது ஒரு விஷயம் சூப்பர். அதுக்கப்புறம் எகைன் அவர் வந்து ஒரு 7, 8 தேதியில இறங்கி வந்து குருவோடு, சூரியனோடு சம்மந்தப்படக்கூடிய இந்த புதன் கஜலட்சுமி யோகத்த உருவாக்குவார். ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டைம் பீரியடு. இதுல எப்படி இருக்கும் தெரியுமா? பணம் வரும், பெயர் வரும், புகழ் வரும், அந்தஸ்து வரும். ஆனா வந்த மாத்திரத்துல பணம் காலியா போயிடும். ஸோ இந்த தடவ பொருளாதார செலவு அப்படின்றது 200% கண்டிப்பா இருக்கு. ஆனா அது சுபவிரயமா மாத்திக்கிறது அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. 2ஆம் வீட்டு அதிபதி போய் 6ஆம் இடத்தில் அமர்தல் ரைட்டா? தப்பா? அப்படின்னு பார்த்தா 6ஆம் இடத்துல அமர்றது ரைட்டு தான். ஆனா கொஞ்சம் வலுக்குறைவாக அமர்றால். அவருக்கும் வந்து எந்த சுப கிரகத்தோட பார்வை இருந்தாலும் நீச்ச பங்கம் ஆயிடுச்சு, இல்ல நீச்ச பங்க ராஜயோகம் வந்துருச்சுன்னு சொல்லலாம். இப்ப டைரக்ட்டா செவ்வா தான் பார்க்குறாரு. ஆனா ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ராசிநாதன் 6ஆம் இடத்தை பார்வை செய்றார். இது இப்படி எடுத்துக்கோங்களேன். ராசிநாதன் 6ஆம் இடத்த பார்வை செய்யும்போது கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கு, எனக்கு அவன் அத வச்சுட்டான், எனக்கு இவன் இத வச்சுட்டான், அப்படி இரு, இப்படி எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு கண்ணுக்கு முன்னாடி பகைவர்கள் தண்டிக்கப்படுவதை நீங்க பார்ப்பீங்க. யாரெல்லாம் உங்கள கேவலமா பேசுனாங்களோ, யாரெல்லாம் உங்கள வந்து மட்டம் தட்டுனாங்களோ, யாரெல்லாம் வந்து நீங்க வாழவே கூடாதுன்னு நெனச்சாங்களோ, உங்க முதுகுல குத்துனாங்களோ, அத்தன பேருக்குமான அந்த ஜட்ஜ்மெண்ட் காலம்னு ஒண்ணு இருக்கும்ல, அது இந்த காலம் தான். கடவுளுக்கு தெரியும் எந்த நேரத்துல குடுக்கணும். கரெக்ட்டா வந்து செவ்வாய 3ல உட்கார வச்சு அவருடைய 4ஆம் பார்வையா 6ஆம் இடத்த பார்க்க வைப்பார். இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 2ஆம் வீட்டு அதிபதி. அப்ப யாரெல்லாம் வாயால வம்பிழுத்தீங்களோ, சும்மா ஏதோ பேசினேன், கூட்டு கேஸ்ன்னு ஆயிப்போச்சு, சும்மா ஏதோ சொன்னேன், அது கைகலப்பாயி போச்சு, கொஞ்சம் கோவத்துல ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்ற மாரி அ டக்குன்னு ஒரு உணர்ச்சி வசத்தால் சில தவறுகள் நேர்ந்திருந்து, அதன் மூலமாக ஏதோ ஒரு விஷயத்த அனுபவிக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடவ நிவர்த்தி. கிளியர்? ஃபைன். 6ஆம் இடம் அப்படின்றது தான் சர்வீஸ் ஓரியன்டட். அப்ப நெறைய வந்து இந்த தடவ சமூகத்தின் மீதான ஒரு அக்கறை, ஒரு 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 கோவம், எங்கிருந்தோ ஒரு கோவம், ஒரு ஆத்திரம். இத மட்டும் இந்த தடவ மேஷராசிக்காரங்க கொஞ்சம் இயல்பாவே மேஷம் வந்து டக்குனு சட்டுன்னு கோவப்பட்டுருவீங்க. இந்த தடவ கொஞ்சம் வேற வழி இல்ல. கோவத்த கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். டைரக்ட்டா இந்த 6ஆம் இடத்திற்கு பார்வை வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல மிகுந்த கவனம். நெறைய பேருக்கு வந்து மருத்துவ செலவுகள் எட்டி பார்க்கலாம். நல்லதே சொல்ல மாட்டேங்கன்னா, எனக்கு என்ன நல்லது சொல்லக்கூடாதுன்னு ஆசையா? எல்லா பிளானட்டும் எப்போ பார்த்தாலும் மேஷராசிக்கு நல்லதா சொல்றேன். கொஞ்சம் இந்த தடவ வந்து நான் வந்து என்னென்ன பாட்டு எங்கெங்க இருக்குன்னு காட்டப் போறேன் அப்படின்ற மாரி நெறைய கண்ணு சம்மந்தப்பட்டு, தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடவ உருவாக்க காத்திருக்கு. வயிறு சம்மந்தப்பட்ட இடம் கண்டிப்பாக, கட்டாயமாக கவனமா பார்த்துக்கொள்ள வேண்டிய அமைப்புல இருக்கீங்க. ம் மேஷம்னாலே நெருப்புடா, கபாலிடா தான் சொல்லிட்டே இருப்பேன். தீயா வேலை செய்யக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இந்த தடவ ஆ சொல்லக்கூடாது தான். ஆனா என்ன பண்றது? இந்த ரொமான்ஸு, இந்த பொண்டாட்டி, இந்த புருஷன், இந்த தாட்டெல்லாம் கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு, ஜெயிக்கணும்னு நெனச்சீங்கன்னா சக்சஸ். இல்ல, இதுதான் எனக்கு பெட்டர் மாஸ் லைட் தான் வேணும்னு நெனச்சீங்கன்னா, அந்த இடத்துல செவ்வனே வச்சு செஞ்சுட்டு போறதுக்கு ரெடியா இருக்காரு சுக்கிரன். ஏன்னா சுக்கிரன் நீச்சமாறாரு. அதுவும் 2ஆம் வீட்டு அதிபதி 2க்கும் 7க்கும் உடையப்பட்டவர் போய் நீச்சமாறாரு. அப்ப நம்ம நல்லா தான் பேசியிருப்போம். ஆனா நம்ம வீட்ல நம்மள கட்டுனது இருக்கு பார்த்தீங்களா, அது வேற ஏடாகூடமா பேசுவாங்க. அதன் மூலமாக தேவையில்லாத மனக்லேதங்கள் வந்துட்டு போகும். ஸோ இப்போ ஆரம்பிக்கும்போதே எதுக்குன்னா இன்னும் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே போட்டாச்சு. எதுக்கு அப்டின்னா அமைதியா இருந்து, இந்த மாசம் இப்படிதான் இருக்குன்ற அக்செப்டன்ஸோட மேஷராசிக்காரங்க இந்த மாதத்தை கடந்து விட்டீர்கள் என்றால், தேவையில்லாத ஊடலாவே இருக்கும். அது வக்கீல் வரைக்கும் போகாம பார்த்துக்கலாம். இந்த தடவ தேவையில்லாத பேச்சுவார்த்தைக்கு இடம் கொடுக்காம பார்த்துக்கங்க. அமைதியா இருக்கிறது பெட்டர். வாய்க்கு ஒரு பெரிய ஜிப்பு போட்டுக்கோங்க. ஷின்ஷன் மாரி அமைதியா இருக்கணும். என்ன சொன்னாலும் சாப்பிட்டோம், தூங்குனோம், எந்திரிச்சோம், வேலைய பார்த்தோம். அவ்வளோதான். பேசுறியா? பேசிக்க. பேசலையா? பேசல. இப்படியே இருந்துட்டீங்கன்னா, இந்த தடவ மேஷராசிக்காரர்களுக்கு நல்லது. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா ஏற்கனவே உங்கள தான் ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ளேமிங் வந்து நம்மளால எப்பயும் சமாளிக்க முடியல. ஸோ, அதனால அதுலேருந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். 17 தேதிக்கு அப்புறம் 5ஆம் வீட்டு அதிபதியும் கேதுவோடு சேரப் போகிறார். குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனம். குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது, குழந்தைகளுடைய படிப்பு, வாட்டெவர் இட் இஸ் குழந்தைகள் சம்மந்தமா ஏதோ ஒரு சின்ன சின்ன சின்னதா அப்படி இருக்கே அப்படின்ற மாரி ஒரு 10 நாள் அவ்வளோதான். ரொம்பலாம் இல்ல. கொஞ்சம் ஒரு மாரியான கவலைகள் வந்துட்டு போகும். அதே மாரி சிந்தனையும் சொல்லக்கூடிய இடம் தான் 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடத்துல அதே ஆனா ஒண்ணு விஷயம் என்னன்னா, சூரியன் கேதுவோடு சேரும்போது தான் இந்த குலதெய்வத்திற்கான
நாட்டம் மிகுதியாக வரும். நிறைய பேருக்கு குலதெய்வத்துடைய எனர்ஜி கிடைக்கும். இந்த குலதெய்வத்தோட பிளெஸ்ஸிங்கை ரிசீவ் பண்ணிப்பீங்க. உங்கள் குலதெய்வத்தை பார்த்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நிறையா பேருக்கு இந்த தடவை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பேரை வாங்க வேண்டியிருக்கும். இத்தனை நாள் ஈஸியாக வந்திருக்கும். ஆனால் இந்த மாதம் அப்படின்றது நான் தான் சொல்கிறேன், இந்த ஒரு மாதம் வந்து மேஷராசிக்காரங்க அமைதியாக இருக்கிற வேலையோ பார்த்துட்டு இருந்துட்டுனா பெட்டர். ஆனால் நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். ராசிநாதன் 3ஆம் இடத்துல உட்காந்துருந்தா நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. நிறைய வந்து அலைச்சல் அதிகரிக்கும். உங்களுக்குன்னு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு உதவுவார்கள். யாரெல்லாம் வேலைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கீங்க அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் சக்ஸஸ். எந்த இடத்துல கவனம் அப்படின்னா, குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்டில் கவனமாக இருக்கணும். வாயை திறந்து எந்த வார்த்தையும் பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் சமூகத்தில் ஏதாவது நான் வந்து அநியாயத்தை தட்டி கேட்குறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்ற மாதிரி ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா, சூரியனும் கேதுவோட சேர்ந்துருக்காரு, அப்படி கொத்தா தூக்கிட்டு போய் உட்கார வச்சுருவாங்க உள்ள. அதனால் அதிலெல்லாம் கொஞ்சம் மேஷராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும். இந்த தடவை கொஞ்சம் போலீஸு, கோர்ட்டு கேஸு, தலையில் ஹெல்மெட் போடுறது, கொஞ்சம் முடி நிறையா கொட்டுதுன்ற மாதிரியான கவலைகள்லாம் வந்துட்டு போகும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த தடவை மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முடியவே முடியாத, உங்களால் நிகழவே நிகழாத, நீங்கள் இதுக்குன்னே பிறக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் இப்போ அப்படி தான் இருக்கணும். கொஞ்சம் அமைதியாக கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி, இந்த ரச்சனை படத்தில் இப்படி கயிறு கட்டணுன்னே அமைதியாக இருப்போம். அந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அமைதியாக இருந்துட்டீங்க அப்படின்னா அல்டிமேட்டான பலன் உங்களுக்கு வரக்கூடிய மாதத்தில் இந்தான்னு பிரபஞ்சம் கொடுக்க போது. இந்த ஒரு மாத காலம் என்பது சிந்தனையிலும் சரி, வார்த்தையிலும் சரி, நம்ம நினைக்கிறதே இங்கே பேச முடியாது. அதில் ஏதாவது ஒரு பேரிகேட் வரும். இல்லை நினச்சதெல்லாம் பேசிட்டு வாங்கி கட்டிக்க வேணாம். அதனால் இந்த மாதம் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது பெட்டர். மற்றபடி எல்லாமே சூப்பர். எதுலேயுமே நெகட்டிவாக இல்லை. நிறைய பண வரவு, நிறைய பொருள் வரவு, நிறைய பெயர், நிறைய கௌரவம், நிறைய கம்யூனிகேஷன் மூலமாக இது வரைக்கும் எனக்கு வேலை கிடைக்கல, ஏதோ ஒரு ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு வேலை வாங்கி தர்றது, எல்லாம் நல்லா இருக்குது. பேச்சுவார்த்தையிலும் எக்ஸ்பெக்டேஷனில் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா போதும் மேஷராசிக்காரர்களுக்கு. மற்றபடி எல்லாம் சூப்பர். கண்டிப்பாக பணம் வந்தே தீரும். ஆனால் வந்த பணம் வந்த மாத்திரத்திலே காணாமல் போயிடும். அதனால் ஐயோ பணம் வந்துச்சு, நீங்கள் செலவு பண்ணல, சரியா, மிஸ்டர் சுக்ரன் செலவு பண்ண வைக்கிறார், இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால் வீட்டிலேயே சொல்லிவிடுங்க, எப்பா சுக்ரன் ஒரு மாதிரி இருக்கான், அதனால் நீ இப்படியே இருந்துக்க, நான் இப்படியே இருந்துக்கிறேன், அதுதான் உனக்கும் நல்லது எனக்கு நல்லது. இல்லாட்டி தேவையில்லாமல் நீங்களாக டென்ஷன் ஆகி, தேவையில்லாமல் நீங்களாக வருத்தப்பட்டு, அப்புறம் இதுக்கு தான் வருத்தப்பட்டோமோ அப்புறம் அடுத்த மாதம் உட்காந்து ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் இதை மட்டும் கவனமாக இருந்தால் போதும். பேச்சுவார்த்தை கவனம், வாய் சம்மந்தப்பட்ட இடத்துல ரொம்ப கவனம். நிறைய பேருக்கு பல் பிரச்சனை வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் பல்லு, வயிறு, கண்ணு இது 3ம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். நிறைய தலைமுடி கொட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இந்த கேது எல்லாம் முடிக்காரகத்துவம், அப்போ நிறையா கொஞ்சம் எண்ணெயை நிறைய பயன்படுத்துங்க. சனி வேற அங்கே வக்கரமாகி உட்காந்துருக்காரு. அதனால இது வரைக்கும் இருந்த பிரச்சனை இல்லை. லாபம் வரும், தொழிலில் லாபம் வரும், தொழிலில் வெற்றி கிடைக்கும், எல்லாம் கரெக்டு தான். வர்ற லாபத்தை எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. ஆனால் குரு சூப்பராக உச்சமாகி உட்காந்துருக்கக்கூடிய அமைப்பு நிறைய பாக்கியத்தை கொண்டு வந்து கொடுப்பாரு. நிறைய செல்ஃப் மோட்டிவேஷன், நீங்களே வந்து நிறைய செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணி சில விஷயத்தெல்லாம் பண்ணுவீங்க. எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும், அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. ஆனால் எண்ணங்கள் ஈடேறணும் அப்படின்றத போய் வெளியில் மட்டும் சொல்லாமல் இருங்க. இந்த மாதம் மச்சான் நான் இதை பண்ணலான்னு நினைக்கிறேன், இதை பண்ண போகிறேன், இதெல்லாம் வந்து வாயவே திறக்காதீங்க. திறந்தீங்கன்னா அது புஷ்ஷாக போயிடும். தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. எப்பயுமே பண்ணாதீங்க. மேஷத்துக்கு வந்து சொன்னாலே நடக்காது, இந்த தடவை சொல்லணும்னு நினச்சாலே நடக்காது. அதனால் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ ஆகஸ்ட் மாதம் என்பது உங்களுடைய ஆளுமையை காட்டக்கூடிய மாதமாக இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும்? 2ஆம் வீட்டு அதிபதி கொஞ்சம் சூழல் கம்மியாக இருக்கலாம், கொஞ்சம் படிப்பின் மேலே ஆர்வம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதை தாண்டி நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழல் உருவாகும், முதல் விஷயம். ஆனால் குரு நல்லா இருக்காரு அப்படின்ற போது நிறைய மோட்டிவேஷன் நீங்களாவே கொடுத்து பிள்ளைங்க வந்து அப்படியே தீயா படிப்பாங்க. மார்க் வர்ற இடத்துல கொஞ்சம் அப்படிதான் இருக்குது. அதனால இந்த ஒரு மாதம் சாமிக்கு விட்டுறலாம். மேஷராசிக்கார பிள்ளைகளை யாரும் எதுவும் சொல்லாதீங்க, சரியா? சுக்கிரன் வந்து கொஞ்சம் ஓகேவா இல்லை, அதனால வந்து பிள்ளைங்க கஷ்டப்பட்டு படிப்பாங்க. ஆனால் மார்க் கொஞ்சம் வர்ற இடத்துல கம்மியாக இருக்க போது பெருசாலாம் கவலைப்பட்டுக்காதீங்க. நம்மளுக்கு இருக்கவே இருக்குது. குவார்டர்லி போனேன்னா ஆஃப் இயர்லி வரப்போகுது, நம்ம அடிச்சு தூக்கிடலாம். ஓகே ஃபைன். யாரெல்லாம் போட்டித் தேர்வுக்கு தயாராகிறோம் அவங்களாம் சக்ஸஸ். யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமு, ஜெய் எழுதுறேன், நீட் எழுதுறேன், சம்திங் லைக் தட் ஏதோ ஒன்று எழுதுறேன் அப்படின்னா ஏதோ ஒரு படிக்கிற பிள்ளைங்களுடைய ஹெல்த்து கவனம். வாயில் புண்ணு வர்றது, ஹீட்டுனால சில விஷயங்கள் வர்றதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஓகே, 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா அமோகமாக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. நிறைய நல்ல காரியங்கள் நடக்க போகுது. இது வரைக்கும் தனிப்பட்ட காரியங்கள்லாம் டக்கு 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 நிவர்த்தியாக போகுது. திருமணத்திற்கான வாய்ப்புகள் அபரிவிதமாக இருக்குது. ஆனால் இந்த மாதம் வேணாம், இது ஆடி மாதம், இந்த மாதம் வேணாம், ஆவணி மாதம் அப்படியே தள்ளி போகும். கன்ஃபார்ம் ஆகிடும். எப்படா நிச்சயார்த்தம் வைப்பீங்கன்ற மாதிரியான கொஞ்சம் அலைய விடுவாங்க. அது மட்டும்தான் இந்த ஒரு மாதம் இருக்கும். அதை தாண்டியும் வந்து நிறைய பேருக்கு குழந்தைக்கான பாக்கியம் அல்டிமேட்டாக இருக்குது. ஏன்னா குரு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கார். அவர் தான் குழந்தைக்காரர். குழந்தையை கொடுக்கக்கூடிய குரு வந்து ரொம்ப அழகாக உச்சம் பெற்று, அதுவும் சூரியனோடு சேர்ந்து புதனோடு சேர்ந்து இருக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு 2ஆம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. ரொம்ப நல்லா இருக்குது.
அதே மாதிரி இந்த வயது ஒத்த மேஷராசிக்காரர்களுடைய வீட்ல சுப நிகழ்வுகள் நடக்கும். பெண் அப்படின்னா தான் புதன் அப்படிதான் நான் சொல்லுவேன். ஸோ பெண் பிள்ளைகள் பூப்படைதல், பெண் பிள்ளைகளுக்கு ஏதாவது பண்ணுதல் அப்படின்ற மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதம் மேஷராசிக்காரர்களுடைய வீட்டில் வந்து சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. ஸோ இதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். பேச்சில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் ஸ்பௌஸ் கிட்ட பேசுகிற பேச்சு, எதிராளிகிட்ட பேசுகிற பேச்சு, சமுதாயத்தில் பேசுகிற பேச்சு, மேலதிகார்ட்ட பேசுகிற பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அமைதியாக மனசுக்குள்ளேயே திட்டிட்டு வந்துருங்க. வெளியே வாயத்தாது திட்டினீங்கன்னா அப்புறம் வேலை போயிடும். கொஞ்சம் கவனம். ஓகே. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் 200% கவனம் தேவை. வயிறு சம்மந்தப்பட்ட இடம், ஹிரண்யா, பித்தப்பையில் கட்டி வர்றது, அதே மாதிரி ஸ்டோன்ஸ் வர்றது, இதெல்லாமே கொஞ்சம் லைட்டாக இண்டிகேட் பண்ணும். பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டாம். இன்னொரு டாக்டரோட ஒப்பீனியன் கேட்டுக்கோங்க. இந்த ஒரு மாதம் அப்படியே விட்டு அடுத்த மாதம் கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாமா கிரகம் கொடுக்கும். நீங்கள் வந்து சயின்ஸாக பேசினீங்கன்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. இது எல்லாமே கிரகம் தான் கொடுக்கும். இந்த கட்டிகள் எல்லாம் இண்டிகேட் பண்ணுறது, இந்த சுக்கிரன் போய் நீச்சமாக இருக்கும்போது நிறைய பேருக்கு இந்த தடவை மேஷராசிக்காரர்களுக்கு யூரினல் இன்ஃபெக்ஷன் வரும். இந்த வயசு ஒத்தவர்களுக்கு நிறைய 8ஆம் இடத்து அதிபதி போய் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்ற போது கை காலில் கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. அதனால கொஞ்சம் தேக ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. சுக்கிரன் நீச்சம் ஆகும்போது தன்னை அழகுபடுத்திக்கணும், தன்னை வந்து சில விஷயங்கள் பண்ணிக்கணுன்ற மாதிரி சில எண்ணங்கள் மேம்படும். முடிஞ்சா எங்கேயாவது பார்லருக்கு போகிறேன், வேற சோப்பை மாத்திரம் வேற எதை பண்ணீங்கன்னா அது மூலமா மூஞ்சில பிம்பிள்ஸ் வருது, ஸ்கின் அலர்ஜி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மாசம். ஓகே. மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய இந்த தடவை புது புது ப்ராஜெக்ட்ல சைன் பண்றதுக்கான வாய்ப்பு, புதிய நண்பர்கள் மூலமாக வருகை, என்ன வேற இடத்துக்கு போகலாம், டிராவல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய அலைச்சல் மூலமாக அனுகூலம் கிடைக்கும். வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தடவை வீடு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரே ஒன்று விஷயம் தான் திரும்ப திரும்ப சொல்றேன். மேஷராசி எந்த வயது ஒத்தவராக இருந்தாலும் இந்த தடவை கொஞ்சம் வாயை திறக்காம இருக்கிறது, ரொம்ப கொஞ்சம் கோவப்படாம இருக்கிறது, அமைதியா இருக்கிறது, வேலை பார்க்குற இடத்துல வந்து சிவனேன்னு உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்லதை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. இல்லாட்டி இதோட விளைவுகள் திரும்ப இருக்கக்கூடிய 6 மாசத்தையும் பாதிக்கும். கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகே. ஸோ இப்படி இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் என்ன தெய்வத்தின் வழிபாடு பண்ணா சரியான விஷயம் அமையும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக 100 விழுக்காடு முருகப்பெருமான் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகம் தரும். அதை தாண்டியும் துர்க்கையுடைய வழிபாடு, அம்பிகையுடைய வழிபாடை தாண்டி ஒரு மிகச்சரியான ஒரு ஆறுதலும் ஒரு மாறுதலும் மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்கவே முடியாது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி அவரே வந்து பெண் தெய்வம் வந்து அவர் போய் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. குணரோக சத்ருஸ்தானத்துல போய் அவர் நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கும் போது அங்கிருந்து ராசிநாதனும் பார்க்குறாங்க. வீரமா இருக்கக்கூடிய பெண் தெய்வம் காளி வழிபாடு பண்ணக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு கலக்கத்திலிருந்து நிவர்த்தி 100 விழுக்காடு உண்டு. கைமேல் பலன் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு விளக்கு எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றிட்டு வாங்க. சக்ஸஸ். ஃபைன். இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா மேஷராசிக்காரங்க இந்த தடவை நிறைய தவளை பார்ப்பீங்க. தவளையா? எஸ், நிறைய தவளை பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. நிறைய தவளை பார்க்கறது, அதே மாதிரி கனவுல பாம்பு வர்றது, நேரில் பாம்பு வர்றது, பாம்போட சம்மந்தப்படுறது, திடீர்னு எடுத்தா பாம்பு பற்றியான விஷயங்கள், இதெல்லாம் இந்த தடவை மேஷராசிக்காரர்கள் கண்ணில் வந்து போடும். அதானே பார்த்தேன், எங்களுக்கு மட்டும் பாம்பு சொல்லாது எப்படி ரகம் விடும். இந்த தடவை மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய பாம்போட கனெக்ட் ஆகும். இதுவும் ஒரு இனம் புரியாத ஒரு பயம், இனம் புரியாத ஒரு பதட்டம், இதெல்லாம் இருக்கும். இட்ஸ் அ டெம்பரவரி, அவ்வளோதான். அதை பெருசாக போட்டு குழப்பிக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க, அது போக்கில் விட்டுருங்க. ஸோ பாம்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் பெருசாக நெகட்டிவாக இல்லை. கொஞ்சம் கவனம், சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட கவனமாக இருக்கணும் அப்படின்னு இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு விடயமா இருக்குது. தவளை பார்த்தீங்கன்னா வாயை திறக்காதன்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. இது 2ம் வந்து இந்த தடவை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டிய அமைப்பு. மேஷராசிக்காரர்களுக்கு ஆளுமை அதிகரிக்கக்கூடிய, கொஞ்சம் அமைதியாக போகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.